இந்த வீடியோ எங்கே போகிறது 5 நிமிஷம் 6 நிமிஷம் தாங்க வீடியோ போடுவேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னங்காச்சு ஏன் சும்மா கரெக்டாக போன நான் விட்றோம். பிச்சு போக சொல்லிட்டாங்களா? இறங்கா வண்டி ஆஃப் பண்ணி சாமியார விழுந்துருக்க மாட்டேன். பட்டர்ஃப்ளை சுஜனே எது கூட்டதுமே இது கரெக்டாக எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்துட்றான். மண்ணில் தீ மண்ணு அது தூக்கி போடுறா சாமியார். இதுக்குதான் பொரியல் செய்யணும். மண்ணில் போயிட்டேடா போண்டா. டேய் இதுக்கே இடம் இல்லடா. மரத்தே கழிப்பு. ஹாய் கைஸ், பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எங்கே இருக்கோம்? நம்ம ஏற்காட்டில் தான் இருக்கோம். இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணால் தராங்க. ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. இப்படி தாங்க என்னடா நின்றுட்டு இருக்கானுங்களேன்னு பார்த்தேன். உட்காந்து பலாப்பழம் பிச்சுட்டு ஒரு பழங்க என்னன்னு பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த பழம் பிச்சு வரவில்லை அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தோம். அப்புறம் இங்கே வந்து பலாப்பழம் பிச்சு விட்டான் இவன். தப்பி தவறி இந்த வீடியோ வந்து அந்த ஓனர் இது பார்த்தாருன்னா உங்களுக்கு அவன் கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆனால் அவன்கிட்ட காசு வாங்கிக்கோங்க. ரோடு பார்த்துருப்பீங்க, சரி ஆஃப் ரோடுங்க. இதே மாதிரி தான் ஒரு இடத்துல செம்ம சேரு. இவனு இறங்கவே மாட்டேங்கிறான். உட்காந்து ராவடி பண்ணுறாங்க. அது ஓட்டவே முடியல. இவன் வேற கொஞ்சம் வெயிட்டா, அதனால வண்டியே போல நின்றுச்சு. அப்படியே நின்றுச்சுங்க சேத்துல. வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் டிஎன்பி எல்லாரும் வரப்போகுது. எப்போனா ஜூலை 5 வரும். அதே மாதிரி இங்கே சேலத்தில் நடக்கிற இன்னும் ஒரு 9 மேட்சஸ் நடக்கும். சேலத்தோட டிக்கெட்லாம் கிவ்வே மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேங்க. அது ஒரு தனியாக ஷார்ட்ஸ் வேணால் போடுறேன், சீக்கிரமாக போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பெல் பட்டன் ஆளில் போடுங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வேணும், அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த வீடியோ பற்றி. என்ன டிஎன்பிஎல் டிக்கெட் வந்து 100 ரூபா தான் வரும். இருந்தாலும் என்னால் முடிஞ்சதுங்க, என்னால் முடிஞ்சது உங்களுக்கு தரேன். இன்னும் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருந்தால் இன்னும் நல்லா பண்ணலாம், பார்த்துக்கலாங்க. யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். போவாங்க, படிப்படியாக போகலாம். அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. பேசிக்கிட்டே வியூ பாயிண்ட் வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். அப்புறம் மாப்பிள்ளை சொன்னான்னு அப்படியே வண்டி கொஞ்சம் திருப்பிட்டு அப்படியே வந்துட்டோங்க. ஆனால் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது வியூ பாயிண்ட்டான்ட்டு. ஆனால் கூகுளில் வேறு மாதிரி இருந்துச்சு போட்டு பார்க்கும்போது. இதுவும் நல்லா தாங்க இருக்குது. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கானுங்க கீழே. இருங்க காட்டுறேன், தெரியுதாங்க? குண்டி தப்பிச்சிட்டல, மறண்டிடுறி சாமி. எத்தனை கிலோமீட்டர் காட்டில் மேலே காட்டும் பாரு. நான் ஃப்ரெண்டை பாசமாக சாமின்னு கூப்பிட நினைக்காதீங்க. அந்த நாய் பேர் வந்து சாமியார். அதனால் நான் ஷார்ட் ஃபார்மாக எல்லோரும் நாங்கள் சாமின்னு தான் கூப்பிடுவோங்க. பாரு ஜீப்லாம் வருது. வண்டி எங்கே போனால் மூத்த டேய் சாமியார் வண்டி சைடு போடு தெரியலடா நீ. முன்னாடி ஜீப் வருதுன்னு சொல்லியிருப்பில்லங்க. ஒரு வந்து இங்கெல்லாம் வராதிங்க, ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னாங்க. எனக்கு உடனே கூர்க்கில் நடந்த ஞாபகம் வந்துச்சு. அப்படியே நாங்கள் டக்குன்னு அப்படியே இந்தாண்ட வந்துட்டாங்க. அப்படியே வந்த வழியில இறங்கிட்டாங்க. அப்படியே வந்த வழியில ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. சரி சும்மா ஒரு கரடு மாதிரி இருந்துச்சு. சரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டுங்க. நடந்து வாடா. ஒரு தடுத்து தடுத்துன்னா அப்படியே உருண்டுட்டு போயிடுவேன். மண்டை கண்டெல்லாம் உடஞ்சி போயிடும். அப்புறம் அப்படியே ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் கிறுக்கு பசங்க ஒன்று பண்ணியிருப்பானுங்க, அப்படியே பார்த்துட்டு வாங்க. வ்ளாகர்ரா அப்படின்னு செல்ஃபி கேமரா ஆன் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டுருக்கானுங்க. நீங்களே பாருங்கள், அப்படியே இதை பார்த்துட்டு வாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா,
தலை வலிக்குதே. ஒரு ரீல்ஸில் ஃபோட்டோ எடுக்க சொன்னால் அப்படியே அந்த அண்ணன் வீடியோ எடுத்துருக்கிறாரா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆகி போச்சுங்க. அந்த லூப் ரோடு சைடில் வந்து ஒரு சின்ன ரிவர் மாதிரி போச்சு. அப்படியே அங்கே நின்று அப்படியே கை காலெலாம் கழுவிட்டு சப்பாத்தி வச்சுருந்தேன். அப்படியே அதை காலி பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் தாங்க கிளம்புவோம். அப்படியே லூப் ரோட்லேருந்து நம்ம ஏற்காடு, அதாவது ரவுண்டானத்துக்கு கிளம்பியாச்சுங்க. இது போகிறப்பே எடுத்தேன். சரி அந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ட்டு சரி போகும்போது காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதை கிளிப் ஆட் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, அப்படியே இறங்கிட்டோம். இன்னும் ஒரு 2 பிளேஸ் போகலான்னு பார்த்தோம். சரி வேணாம், அடுத்த டைம் வந்து போய்க்கலாம், டைம் வேறு ஆச்சாங்க. அதுதாங்க அப்படியே நாங்கள் இறங்கிட்டோம். அப்படியே கீழே போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் தாங்க இவனுங்களை போய் வீட்டில் விடணுங்க. சரிங்க, அவ்வளோதான் கைஸ். நம்ம அப்படியே ஏற்காடு போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டு நிமிஷம் குடிக்கலாமா வேணாமான்னு இல்லையோ முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி இது பாட்டு வருமானு தெரியல. அந்த அளவுக்கு வீடியோ இருந்துச்சுன்னா பாட்டுன்னு வரும். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரிங்க, அடுத்த ஒரு நல்ல சந்திக்கலாம். பாய் கைஸ்.